வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி வந்து 6th இயல் 1 இலக்கியம் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இயல் 1 6th இலக்கணத்தை தவிர மற்ற பகுதிகளை மட்டும் பார்க்க போகிறோம். இலக்கணம் வந்து தனியாக பார்க்க போகிறோம். ஏன்னா இலக்கணம் வந்து வரிசையாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சரிங்களா. ஸோ இதில் வந்து இலக்கணத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் இருக்கும். ஸோ இயல் 1 தமிழ் தேன். ஓகேவா, இயல் 1 தமிழ் தேன். அந்த இயலில் இன்பத்தமிழ் பார்க்க போகிறோம். சரிங்களா. இன்பத்தமிழ் யார் எழுதுனது அப்படின்னா பாரதிதாசன் எழுதுனது. நுழைய முன்னில் இருக்கிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் மொழியை தமிழ் இலக்கியங்கள் வந்து போட்டு தான். சரிங்களா. இது சும்மா ஒன்லைனில் இருக்குது, இது தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாடல். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழுங்கள், உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழங்கள், சமூகத்தின் விளைவுக்கு நீர். இது மாதிரி தொடங்குற பாடலை பார்த்துங்க. இந்த பாடலோட முதல் வரி கேட்கலாம். சரிங்களா. இந்த பாடல் எழுதுனது யார்? பாரதிதாசன். கற்பவை கற்றபின் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. கற்பவை கற்றபின் ரொம்ப 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 முக்கியம். இதிலேருந்து வினாக்கள் தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரிங்களா. ஸோ பாருங்கள். தமிழே உயிரை வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் தமிழே உன்னை நினைக்கும், தமிழின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் யாருன்னு கேட்கலாம். யார்? காசி ஆனந்தன். சரிங்களா. அதேமாதிரி புக் பேக் பாருங்கள். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழ் எங்கள், அமுதென்று அமுது ப்ளஸ் என்று, செம்பயிர் செம்மை ப்ளஸ் பயிர். சரிங்களா. இதெல்லாம் வந்து ஈஸி தான், ஜஸ்ட் புக் பேக் ஈஸி தான். அதே மாதிரி விளைவுக்கு நீர், அமுதுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். என்ன கேட்பாங்கன்னா பாரதிதாசன் எவற்றை எவருக்கு நிகராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்துக வடிவில் எழுதுக, இல்லை அவற்றை பொறுத்துக்கன்னு கேட்கலாம். மாடக்கொடி. சரிங்களா. மாடக்கொடி கண்ணகி, மாடப்பிரி பாஞ்சாலி, மழமொழி அப்படின்னா கோப்பெருந்தேவி. சரிங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அதில் இருக்க வர்றது. அடுத்து சொல்லும் பொருளும். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல், சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. சரிங்களா. இது சொல்லும் பொருளே இருக்குது. நூல்வெளி. பாரதிதாசன் வந்து கவிதைகள் அப்படின்ற ஒரு நூலில் தமிழ் அப்படின்ற தலைப்பு கீழே தான் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இவருடைய பெயர் வந்து பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் கவிதைகள் வந்து பெண் கல்வி, கைமென் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இன்னும் நிறையா இருக்குப்பா. இது போக 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 ஹையர் கிளாஸில் பார்ப்போம். இது இல்லாமல் ஓல்டு புக் கிளாஸ்லேயும் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் வந்து 6th to 10th வரைக்கும் வந்து நோட்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே 11th 12th ஓல்டு புக் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். அது இம்பார்ட்டன்ட் மட்டும் எப்படி அப்படின்னா சிலபஸ் வைஸ். சரிங்களா. சிலபஸ் வைஸ் நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாரதிதாசன் சம்மந்தமான எல்லா டேட்டாவும் அதில் இருக்கும். சரிங்களா. நூல்னால் எல்லா நூலுமே அதில் இருக்கும், அவர் சம்மந்தமான எல்லா டேட்டாவும் அதில் இருக்கும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரீவியஸ் 2024 குரூப் 4 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? புதுச்சேரியோட தமிழ் வாழ்த்து பாடல் பாடியது யார்? சரிங்களா. உன்னை எல்லால் வேறு துணைன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறேன். சரிங்களா. அந்த பாட்டை பாடினது யாருன்னா பாரதிதாசன். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ புக்கில் எங்கேயுமே இல்லை, ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஓல்டு புக் வந்து நான் சிலபஸ் வைஸ் அப்டேட் பண்ணுறேன், நியூ புக் வந்து நான் இயல் வைஸே அனுப்புகிறேன். சரிங்களா. ஸோ பார்த்துங்க. அதே மாதிரி இவருடைய வேறு பெயர் என்னென்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். சரிங்களா. ஸோ இதோட நம்ம இயலில் அந்த சின்ன இது சாப்டர் முடியுது. அடுத்து தமிழ் கும்மி. பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மியை ஏற்றவர் யார்? பெருஞ்சித்திரனார். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. சரிங்களா. இந்த கும்மி பாட்டு பாடினது யார்? பெருஞ்சித்திரனார். சரிங்களா. அந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும். ஃபஸ்ட் லைன் கொடுத்தும் கொஸ்டின் கேட்கலாம், இடையில ஏதாவது ஒரு லைனை கொடுத்தும் கூட இது யார் பாடினது கேட்கலாம். யார்? பெருஞ்சித்திரனார். ஸோ கற்பவை கற்றபின் இடத்துல இருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமடி நீ தோன்றி வளர்ந்தாய் வாடி. இது யார் பாடினதுன்னு கேட்கலாம். இதுவும் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். யார்? வாணிதாசன். சரிங்களா. இதில் புக் பேக் என்னென்னா தாய்மொழியை படித்தாதான் மேன்மை அடையலாம். இது ஜஸ்ட் புக் பேக்காக இருக்குது, பார்த்துங்க. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கி விட்டது. மேதினா என்னது? உலகம். சரிங்களா. செந்தமிழ் அப்படின்னா செமை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும்னா பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு இருக்கும் அப்படின்னா பாடி இருக்கும். அடுத்து பாட்டி இருக்கும். சரிங்களா. 8 + திசைனா 8 திசை. சரிங்களா. அதேமாதிரி சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்ட தெருக்கால பகுதி.
உளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. சரிங்களா? பூட்டு அப்படின்னா அறியாமல் இருக்கிறது, பூட்டி இருக்கிறது மாதிரி. சரிங்களா? இப்போ நூல்வழி பார்ப்போம். பெருஞ்சித்திரனார். சரிங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். சில இடத்துல துரைமாணிக்கம் இருக்கும். 11th புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், துரைமாணிக்கம்னு போட்டிருக்கும். பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம். சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிவாங்க. சரிங்களா? அடுத்து இயற்றிய நூல்கள் என்னென்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொட்டு, நூறாசிரியம், இன்னும் நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம ஹையர் கிளாஸில் பார்ப்போம். இதழ்கள் என்னென்னா தேன்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, பெருஞ்சித்திரனார் இயற்றிய இல்லை நடத்திய இதழ்களில் தவறானது எது? என்னது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தமிழ் மொழின்னு ஒன்று கொடுத்துருவாங்க ஆப்ஷனில். அப்போ தவறான எது? தமிழ் மொழி தான். ஸோ அதை மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? குறிப்பு: தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பியவர் இல்லை பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ஸோ அடுத்து இவரோட பாடல் இடம்பெற்ற நூல் என்னென்னா கனிச்சாறு அப்படின்ற நூலில் இந்த பாடல் இப்போ பார்த்தாலே அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. கேட்கலாம், அந்த பாடல் வரியில் தமிழ் குமிஞ்ச கொட்டுங்கடி கொட்டுங்கடின்னு அமைக்கு இல்லையா, அந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருக்குன்னு கேட்கலாம். எந்த நூல்? கனிசாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இது வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. சரிங்களா? கனிசாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கேட்டிருக்காங்கப்பா. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் பார்த்துங்க. தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை இவர் கொண்டு இருக்கு, இவர் வச்சிருக்காரு. இதெல்லாம் வருது. சரிங்களா? அடுத்து வளர்த்தமிழ். ஓகே, வளர்த்தமிழ் ஒரு கடிதமாக இருக்கும். நாங்கள் இதை ஷார்ட் நோட்ஸாக எடுத்திருக்கோம். சரிங்களா? மனிதனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பு எது அப்படின்னா மொழி. சரிங்களா? அடுத்து உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. சரிங்களா? உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். ஏன்னா அவர் தான் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு பாருங்கள், பாரதியார். அதே பல மொழி கற்ற கவிஞர் யார்? பாரதியார். சரிங்களா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய். அதாவது என்னைக்கு பிறந்தாரு எங்களுக்கு தெரியல. அதாவது சொல்லுவாங்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த கொடி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் என்னைக்கு பிறந்தவள்னு தெரியாது அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியத்துக்கு பேர் எதுவும் இல்லை, நம்ம வைத்த பேர் தான். தொல் அப்படின்னா பழமை, காப்பி அப்படின்னா அந்த நூல். சரிங்களா? பழமையான காப்பியம். அதனால் தொல்காப்பியர் பேரை பாருங்கள், தொல்காப்பியர் தான் வச்சுருக்கோம். அவர் பேர் தெரியாது, அதனால் தொல்காப்பியர். சரிங்களா? இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகளை தோன்றியிருக்க வேண்டும். சரிங்களா? இலக்கியம் தோன்றின பிறகு தான் இலக்கணம் தோன்றியிருக்கும். இது தொல்காப்பியம் வந்து ஒரு இலக்கண நூலாக தான் இருக்குது. தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சொலியாக தான் இருக்கும். பாருங்களேன், பாருங்க, இதை கிளாக் வைஸ் தான், ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு அவசியம் இருக்காது. வலஞ்சொலி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஆ, ஏ, ஓ, நா. சரிங்களா? அதே மாதிரி அவ்வு, இதெல்லாம் எல்லாமே சொல்லலாம். அந்த வரிசைகள் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம். இதே மாதிரி இடஞ்சொலி எழுத்துக்களுக்கு டா, யா, லா. இப்போ என்ன கொடுப்பாங்க? இதான் சிம்பிள் கொஷின்ப்பா. கீழ் காணும் சொல் வலஞ்சொலி அல்லாத எழுத்து எதுன்னு கேட்பாங்க. ஆ, ஏ, ஓ கொடுத்துட்டு டா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம கரெக்டாக போடணும் இல்லையா? ஸோ கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப ஈஸியான சில்லி கொஷின்ஸ். ஆனால் இது வந்து நம்ம இது மாதிரி கொஷின் தான் நம்மளை வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணாமல் விடாது. அதாவது எல்லோரும் மழை தறக்கி விட்டாப்பா கீழே விடுறாங்க, சின்ன கல் தறக்கி விட்டு தானே. இது மாதிரி சின்ன சின்ன கல்லை நம்ம சரியாக பட்டால் போதும், வாழ்க்கை நல்லா போகுன்ற மாதிரி. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருங்க. சரிங்களா? அடுத்து முதல்ல வந்து ஆளப்படும் இலக்கியம் தமிழ் வந்து தமிழ்ன்ற முதல் வார்த்தை வந்து எந்த நூலில் என்ன படிச்சிருக்குன்னா தொல்காப்பியத்தில். இது வந்து தமிழனும் கிளவியும் அதனோட அற்றை அப்படின்ற வார்த்தை. ஓகேவா? மேற்கோள் கூறப்பட்டிருக்கு. தமிழன் கிளவியும் அதனோட அற்றை என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான். தமிழ் என்ற சொல் முதல்ல தோன்றப்பட்ட நூல் எதுனாலும் தொல்காப்பியம் தான். சரிங்களா? தமிழ்நாடு அப்படின்ற சொல் வந்து முதல்ல எங்கே தோன்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில். இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அந்த நீங்கள் 10th மாப்போசி சம்மந்தமாக ஒரு டாபிக் படிப்பீங்கப்பா. மாப்போசிக்கு ஒரு சிறப்பு பேர் என்னென்னா சிலம்பு செல்வர். அவர் ஏன் வந்து சிலப்பதிகாரத்தை சொன்னார்னா, அது ஒரு குடிமக்கள் காப்பியான மாதிரி சொல்லுவார். அதில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அப்படின்ற பேர் வந்து வைங்க அப்படின்னு மாற்ற சொல்லுவாங்க அந்த இதுலலாம். இப்போ கூட ரீசெண்டாக 2023, 24 அந்த டியூரேஷன்ஸில் தமிழ்நாடான்னு கேட்டுட்ருப்பாங்க. எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதாவது சோசியல் மீடியா சொன்னீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சை போயிட்டே இருந்துச்சு, தமிழ்நாடா தமிழகமா அப்படின்னு. அதாவது தமிழ்நாடுங்கிறாங்க. எதனால தமிழ்நாடு அப்படிங்கிறாங்கன்னா, அவங்க சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த ரீல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரீல்லையே ஒரு ரீல்ஸ்லையோ இல்லை ஒரு ஈவன் ஒரு ஷார்ட்ஸு ஒரு வீடியோ ஏதோ ஒன்று இன்டர்வியூவிலே பார்த்துருந்தீங்கன்னா அப்போ அந்த டயத்தில் அது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. என்ன கேட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடுன்னு வைக்கலாமா தமிழகம் வைக்கலாமா, எந்த பேர் நமக்கு சூட்டபிளாக இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் எல்லாம் சொன்னாங்க. எல்லோரும் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? அது வந்து ஏற்கனவே சிலப்பதிகாரத்திலே சொன்னப்பட்ட பேர். ஓகேவா? சிலப்பதிகாரத்திலே சொன்னப்பட்ட பேர் அப்படின்னு அதனால தான் சொன்னாங்க. ஸோ அப்போ அதை வச்சு அந்த இன்சிடென்ட் படி புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாடுன்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் தான் முதல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு. சரிங்களா? அடுத்து தமிழன், இது வந்து எங்கே இடம்பெற்றிருக்காங்க? அப்பரோட தேவாரத்தில்.
தமிழன் கண்டாய் சரிங்களா, தமிழன் கண்டாய்னு ஆரம்பிக்கும். அப்புறோடைய தேவாரத்தில் தான் இருக்குது. அடுத்து சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை சரிங்களா, சீர்மை அப்படின்னா ஒழுமையாக இருக்கிறது, ஒழுங்குமுறையாக இருக்கிறது. அடுத்து அல் திணை, நல்லா பாருங்களேன், தமிழில் வந்து எதுவுமே வந்து நெகட்டிவாக சொல்லவே மாட்டாங்கப்பா. அல் திணைன்னா என்னது, உயர்வு அல்லாத திணை, அது தாழ் திணைன்னு வச்சுருக்கலாம் ஆனால் வைக்கல சரிங்களா. அதே மாதிரி பாகற்காய், பாகு ப்ளஸ் ப்ளஸ் காய், அதாவது பாகு இனிப்பு அல்லாத காய்ங்கிறதா பாகல் காய் அப்படிங்கிறது பாகற்காயாக மருகிருச்சு. அதாவது தமிழில் வந்து நெகட்டிவாக பேச்சு கூட நெகட்டிவாக இருக்காது. தமிழ் ஏன் சிறந்த மொழி தெரியுமா, தமிழில் வந்து ஒரு பேச்சு கூட நெகட்டிவாக எதிர்மறையான பேச்சுக்களாக இருக்காது, பேச்சை கூட நேர்மறையாக சொல்கிறது சரிங்களா. அதேமாதிரி தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து மிகுந்த நூலாக இருக்கிறது என்னன்னா தொல்காப்பியம் நன்னூலும், இது ரெண்டுமே இலக்கண நூல்களாக இருக்குது. பிஏ தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் தொல்காப்பியம் நன்னூல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் பேப்பராக வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்படி பார்த்துட்டே வாங்க. சங்க இலக்கிய நூல்கள் வந்து 8 தொகை 10 பாட்டு, இதெல்லாம் பார்த்துட்டே வாங்களேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கப்படக்கூடிய வினாக்களில் எளிதான கேட்கப்படுற வினாக்கள் சரிங்களா. இது வந்து 6th பேஸில் தான் இருக்குது, ஆனால் எளிதாக கேட்கப்படும் வினாக்களில் இதுவும் ஒன்று சரிங்களா. அடுத்து பாருங்கள், சங்க இலக்கிய நூல்கள் வந்து 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள் வந்து திருக்குறள் நாலடியார் சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து இந்த 15 கணக்கு இருக்கு இல்லையா, அதில் பார்ப்போம். அடுத்து காப்பிய நூல்கள் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், ஏன்னா இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. மாயன்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கான பொருள் என்னென்னு பார்த்துங்க பாருங்கள். மானா விலங்கு, மானா மரம், மானா பெரியன்னு அர்த்தம், மானா திருமகள்னு அர்த்தம், மானா அழகுன்னு அர்த்தம், மானா அளவுன்னு அர்த்தம், மானா அழைத்தல்னு அர்த்தம், மானா துகள்னு அர்த்தம், மா அப்படின்னா மேன்மைன்னு அர்த்தம், மா அப்படின்னா வயல்னு அர்த்தம், மானா வண்டுன்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் அப்படின்னா மா மரம் வந்துருச்சாப்பா. அடுத்து மானா என்னது, விலங்குன்னு ஒரு பொருள் இருக்குது. மானா இப்போ மாபெரும் விளையாட்டு போட்டி, இப்போ மாங்கிறது என்னது, பெரிய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து மாங்கிறது திருமகள் அப்படின்ற ஒருத்தவங்களோட பேரும் மா தான் சரிங்களா. அடுத்து மா அப்படின்னா அழகு, அதுதான் மானா அழகு, அதாவது மாபெரும் செங்கல், மாபெரும் பானை, மாபெரும்னா பெருசு, பெரிய, மிகப்பெரிய. மாங்கிறது ஒரு உரிசொல் சரியா. உரிசொல்ங்கிறது என்னென்னா உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர்றது, நம்ம இலக்கணத்தில் பார்ப்போம் அதே தான் சரிங்களா. அதாவது மேன்மை, இது எல்லாத்தையும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மலரின் 7 பருவங்கள் என்னது, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்புனா குட்டி உண்டாக இருக்கிறதுப்பா, மொட்டுனா அதுக்கு அடுத்தது, முகை அப்படின்னா லைட்டாக மலர்றதுக்கு முன்னாடி அப்படி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த கலர் கொடுத்த மாதிரி இருக்கும். அடுத்து மலர் அப்படின்னா மலர்ந்து இருக்கிறது, அதான் மலர்க்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த அரை மலராக இருக்கும் இல்லையா, அதான் மலர். அலர் அப்படின்னா மலர்ந்து ஒரே ஃபுல்லாக இருக்கிறதா, அதாவது ஃபுல்லாக மலர்ந்துருக்கும் இல்லையா, அதான் அலர் சரிங்களா. அதான் அலர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடவுள் பேர் ஒன்று இருக்குது சரிங்களா, அது பேர் என்ன அப்படின்னா அலர்மேல் மங்கை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலமேலும் மங்கை அப்படிங்க, அலமேல் உள்ள அலர்மேல் மங்கை. அலர் அப்படின்னா என்னது பூ, மேல் மங்கை அப்படின்னா அது மேலே இருக்க ஒரு பெண் அர்த்தம். பூ மேலே இருக்க பெண் என்ன, யார், லக்ஷ்மி சரிங்களா. அலர்மேல் மங்கை, அதுக்கு பேர் தான் அலர்மேல் மங்கைன்னு வச்சாங்க. அப்போ அலர்னா என்னது, விரிந்த ஒரு இதுன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து வீணா என்னது, வீணா என்னென்னா அந்த பூவே கொஞ்சம் வாடிய நிலையில் இருக்கிறது சரிங்களா, வாடிய நிலையில் மூடி இருக்கிறது. செம்மல்லாம் காஞ்சி கிடக்குது, அவ்வளோதான் காஞ்ச பூ சரிங்களா. இதுதான் பூவையோட 7 நிலைகள். தமிழில் மட்டும்தான் இந்த ஒரு பெருமை இருக்குது. அதாவது பூ வந்து மலர பெயர் வைத்ததும் தமிழில் தான், பெண் வந்து வளர பெயர் வைத்ததும் தமிழில் தான். மங்கை, மலர்ந்தை, பேரிளம் பெண், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ தமிழில் மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு சரிங்களா, இது தெரியும் தானே. முத்தமிழ் என்னது, இயல், இசை, நாடகம். இயலுங்கிற தமிழ்னா என்னது, எண்ணத்தை வெளிப்படுத்துவது, அதாவது நம்ம ஒரு பேசுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் கிளாஸ் இருக்கிறது ஒரு இயல் தான், அதாவது நம்ம ஒரு பேசுகிறதுக்கு பேர் தான் இயல், அவ்வளோதான். பட்டிமன்ற பேச்சு இதெல்லாம் வந்து இயல், நம்ம என்னத்தான் இருக்கோமோ அவள் டைரெக்டாக வாயிலாக சொல்கிறது தான் இயல் சரிங்களா. இசை அப்படின்னா என்னென்னா உள்ளத்தை மகிழ்விப்பது, அதாவது பாட்டாக பாடுறது. பாட்டு பாடும்போது நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அதான் இசை வந்து உள்ளத்தை மகிழ்விப்பது. நாடகத்தமிழ் என்னது, உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது. நாடகம்னா என்னதுப்பா, அதாவது உணர்வில் கலந்துனா எப்படி, நாடகம் வந்து கண்ணால் பார்க்குறோம், அதனால தான் உணர்வில் கலக்க முடியுது. பாட்டோ பட்டிமன்றமோ வாயால் பேசுகிறது சரிங்களா, வாயால் பேசுகிறதோ அதாவது ஜஸ்ட்டு சவுண்ட் தான். இது வந்து உணர்வில் கலப்பது எப்படின்னா கண்ணாலையும் பார்க்குறோம். நாடகங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை அப்படியே நடித்து காட்டுவாங்க சரிங்களா, அதுதான் நாடகம். அதனால தான் நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நெறிப்படுத்துவது அப்படிங்கிறாங்க. அடுத்து கவிதை வடிவங்கள் என்ன சொல்லலாம், துளிப்பா, புது கவிதை, கவிதை செய்யுள் தான் கவிதை வடிவங்களில் இருக்குது. அடுத்து உரைநடை வடிவங்கள் என்னென்னா கட்டுரை, புதினம், சிறுகதைலாம் உரைநடை வடிவங்களில் இருக்குது. அடுத்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னும் தமிழ் வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது. இந்த இது வந்து கொஷின் பேஸ்டாக கேட்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஓகேவா. ஸோ அடுத்து கலைச்சொற்கள்,
இணையம்னா என்னது? இன்டர்நெட் தான் இணையம். முகநூல்னா என்னது? ஃபேஸ்புக். புலனம் அப்படின்னா என்னது? வாட்ஸ்அப். குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச். தொடுபொறி அப்படின்னா டச் ஸ்க்ரீன். செயலினா ஆப்பு. தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன். அப்போ தொடுபொறினா ஓகே, தொடுபொறிக்கு மட்டும் நான் கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். இது வந்து இந்த இதில் அவங்க எழுதாமல் விட்டாங்க, நோட்ஸ் எழுதினவங்க எழுதாமல் விட்டுட்டாங்க. ஸோ நான் அதை மட்டும் சொல்லிடுறேன், சரிங்களா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்டில் பண்ணுங்கள், தொடுபொறினா என்னது அப்படின்னு, சரிங்களா? ஸோ அடுத்து, மொழியை கணினியில் பயன்படுத்த அவை என்ன வடிவில் இருக்கணும்? எண்களின் அடிப்படையில் இருக்கணும். ஓகேவா? மொழி கணினியை பயன்படுத்த அவை என்ன அடிப்படையில் இருக்கணும்? எண்களின் அடிப்படையில் இருக்கணும். ஸோ அதனால தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் வைத்தார், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். சரிங்களா? அதாவது எண்ணென்ப ஏனை, எழுத்து என்ப இவ்விரண்டும், கண் என்ப வாழும் உயிருக்கு. பாருங்களேன், பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வள்ளுவர், பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வள்ளுவர் பாடுற ஒரு திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன். எண்ணென்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும், கண் என்ப வாழும் உயிருக்கு. அவர் ஏன் எழுத்தென்ப ஏனை எண்ணென்ப இவ்விரண்டும் வைக்க வேண்டியதானே? அவர் வைக்கலையே. அவர் வார்த்தை என்ன சொன்னாங்க? எண்ணென்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு எண்கள் தான் அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு வந்து எண்களை தான் முறையாக எல்லாத்துக்கும் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து அந்த காலத்திலே கணிச்சு சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, என்ப ஏனை, எழுத்தென்ப இவ்விரண்டும். நார்மலாக எழுத்து தானப்பா, லெட்டர் தானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அவர் ஏன் என்ன முன்னாடி வச்சார்? ரீசன் பாருங்கள், இதுதான் ரீசன் தான், சரிங்களா? அடுத்து, தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை கொண்டிருக்கு, சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்லேயும் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்போ 1 2 3ங்கிறது வந்து ஒரு காமனான நம்பர், ஆனால் தமிழில் இது மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா கா உ ங ச ரு ச ஏ ஆ ஆ கு, அடுத்து கா ஓ. இதை நம்ம ஒரு பாட்டை படிப்போமா? கடலை உருண்டை இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அவன் கூறினான். புரியுதா? கடலைனா கா, உருண்டைனா உ, இங்கனம்ங்கிறதுக்கு இங்கே ஞாபகம் இருக்கு இல்லையா? அதனால இங்கனம், சமைத்துக்கு சா, ருசித்துக்கு ரு, சாப்பிடலாம் சானா துணைக்கால இருக்கா? சாப்பிடலாம் என்றுக்கு ஏ, அவனுக்கு ஆ, கூறினானுக்கு கூ மாதிரி, சரிங்களா? அதான் கடலை உருண்டை இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடலாம் என்று அவன் கூறினான். ஓகேவா? அதாவது லாஸ்ட்டில் 10க்கு இல்லை 10 இருக்கு இல்லையா? 10க்கு வந்து கா போட்டிருக்காங்க, 1க்கு வந்து கா தானே, அண்ட் 0க்கு 0 தான், சரிங்களா? அடுத்து, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். அதாவது இப்போ இந்த வார்த்தையில் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், வேளாண்மை என்ற சொல் எங்கே இருக்குது? கலித்தொகை, சரிங்களா? கலித்தொகை திருக்குறளில் வேளாண்மை என்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. பக்கத்தில் நம்பர் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த திருக்குறளோட நம்பரும் அந்த பாட்டோட நம்பர் தான், சரிங்களா? நமக்கு நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க, நூலை மட்டும் பார்த்துக்குங்க. வேளாண்மையோட வார்த்தை வேளாண் என்ற சொல் எப்போ கேட்பாங்க தெரியுமா? வேளாண்மை என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கலித்தொகை. ஆப்ஷனில் கலித்தொகை கொடுத்தாங்கன்னா கலித்தொகை போடுங்க, திருக்குறள் கொடுத்தாங்கன்னா திருக்குறள் போடுங்க, சரிங்களா? அடுத்து, உழவர். உழவர் அப்படின்னா நற்றிணை, சரிங்களா? இது மாதிரி இருக்கு பாருங்களேன், இது மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே. என்ன பாருங்கள், உழவருக்கு, புரியுதுங்களா? உழவருக்கு. அப்போ நான் இவ்வளோ எப்படா படிக்கிறது? ஷார்ட் டைமில் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா ஷார்ட்கட் எப்படி படிங்க, அவ்வளோதான், சரிங்களா? இப்போ பாருங்களேன், உழவர் நற்றிணை, இது எப்படி படிக்கலாம்? உழவர் வந்து நாற்று நடுவார், அவ்வளோதான். இதுக்கு ஷார்ட்கட் என்னது? உழவர் நாற்று நடுவார். அப்போ உழவர்ன்ற வார்த்தை முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? நற்றிணையில் இருக்குது. முடிஞ்சு போச்சா? அடுத்து, பாம்பு, சரிங்களா? பாம்பு இருக்கா? பாம்புனா குறுந்தொகை. இதுக்கு எப்படி ஷார்ட்கட் அப்படின்னா நான் எல்லாம் பாருங்கள், 3வது பாம்பு இருக்குது. அடுத்து முதலை, சரிங்களா? முதலை. அதே மாதிரி அப்படியே பார்த்துட்டே வாங்களேன், முதலை. அதுக்கடுத்து வேறு எல்லாம் குறுந்தொகை இருக்குது, மீனில் குறுந்தொகை இருக்குது. அதே மாதிரி வந்து மீன் கிடைச்ச நேரத்தில் இருக்குது, செய் இருக்குது. இது நாலும் எது குறுந்தொகை, சரிங்களா? அப்போ நீங்கள் எழுத மாதிரி இப்போ நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் நோட்ஸை பார்த்து அப்படியே எழுதுறீங்க அப்படின்னா இதை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. அதாவது செய், மீன், மருந்து, மருந்து இல்லைப்பா, மருந்து இல்லை, கோடை, கோடையும் இல்லை, பாம்பு, சரிங்களா? பாம்பு, முதலை, செய், மீன். இது 4 வந்து கொஞ்சம் உயிர் உள்ளது. அதான் பாருங்களேன், மீனும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், பாம்பும் ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து முதலையும் தண்ணிக்குள்ளே இருக்கும். செய்யினா என்னது? செய் அப்படின்னா என்னது? அது ஒரு விஷயம் செய்கிறது, அது மாதிரி, சரிங்களா? இதெல்லாம் இது 4மே வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது 4 வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. இதுதான் படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிங்க. அதேமாதிரி வெள்ளம், 10 இது எப்படி படிக்கலாம்? வெள்ளம் வந்து ஊத்தெடுத்து போகுது, ஊத்து, அது மாதிரி ஆச்சுங்க. வெள்ளம் வந்து ஊற்றெடுத்து போகிறது அப்படின்னு ஆச்சுங்க. அப்போ வெள்ளம்ங்கிற நூல் வந்து வெள்ளம்ன்ற சொல் வந்து முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? 10. அதே மாதிரி முதலை பார்த்துட்டோம். கோடைங்கிறது என்னது? அகநானூறு, ஓகேவா? ஸோ வந்து
கோடை காலத்தில் வந்து ரொம்ப அதிக வெயில் அடிக்கும். அதான் அகநானூறு அதிக வெயில். சரிங்களா? அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகம். உலகம்ங்கிறது ரொம்ப தொன்மையானது. அவ்வளோதான். உலகம் வந்து ரொம்ப தொன்மையானது. அப்போ அது என்னது? தொல்காப்பியம். முக்கால்வாசி எல்லாருமே தொல்காப்பியம் தான்ப்பா வர மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியலனா தொல்காப்பியம் போட்டுருங்க. சரிங்களா? தெரிஞ்சால் இது மாதிரி போடுங்க. உலகங்கிறது என்னது? தொல்காப்பியம். அப்புறம் இன்னொரு நூல் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த கிளவியாக்கங்கிறது வந்து நூல் இல்லைப்பா. கிளவியாக்கம்ங்கிறது தொல்காப்பியத்தில் ஒரு பிரிவு. அவ்வளோதான். சரிங்களா? ஒரு நிமிஷம் அப்படிங்க. கிளவியாக்கங்கிறது தொல்காப்பியத்தில் ஒரு பிரிவு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி திருமுருகாற்றுப்படை. உலகம்னா திருமுருகாற்றுப்படை. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் பாருங்களேன் இது கடையில். உலகம்னா திருமுருகாற்றுப்படையா? பார் அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. பார்னால உலகம்தான். உலகம் வந்து திருமுருகாற்றுப்படை சொல்லியிருக்காங்க. பாருங்கிறது பெரும்பானாற்றுப்படை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது 2 டைம் பார்த்துங்க. இது வந்து நான் படிக்கும்போது கம்பேர் பண்ணி நான் படித்தேன்ப்பா. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது படிக்கும்போது நான் இப்போ தான் கம்பேர் பண்ணி படித்தேன். நான் படித்தது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து உலகம் பார்த்தோம்னா மருந்து. மருந்துங்கிறது அகநானூறு. அக உடலுக்கு என்ன தேவை? மருந்து தேவை. அக உடலுக்கு உடல் சரியாக மருந்து தேவை. சரிங்களா? அடுத்து ஊர். தொல்காப்பியம் அகத்திணையியல். தொல்காப்பியம் தான்ப்பா. அகத்திணையங்கிறது அதில் ஒரு இயல் தான். கிளவியாக்கம் அகத்திணையல் தான் தொல்காப்பியத்தில் இயல். ஊர்னா தொல்காப்பியம். அன்புனாலும் தொல்காப்பியம் தான்ப்பா. அதே மாதிரி உயிர் அப்படின்னாலும் தொல்காப்பியம் தான். ஓகேவா? நான் களவியல் கிளவியாக்கியம் அகத்திணை எல்லாமே வந்து அதில் இருக்க பிரிவுகள். அதனால் அது வந்து தனி நூல் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? மகிழ்ச்சி அப்படின்னா தொல்காப்பியம். அதில் கற்பியல்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. சரிங்களா? தொல்காப்பியம் தான். அது தனி நூல் இல்லை. அடுத்து திருக்குறளில் இருக்குது. ஓகேவா? மகிழ்ச்சின்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. சரிங்களா? மீன் பாத்திரம் குறுந்தொகை அப்படின்னு தெரியும். அதேமாதிரி புகழ் வந்து தொல்காப்பியம் தான். பாருங்கள், முக்கால்வாசி எல்லாமே தொல்காப்பியம் தான். அதேமாதிரி அரசு. இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்ட கொஷின் மாதிரி இருக்குது. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதோட இந்த முறை கேட்கப்பட்ட கொஷின். சரிங்களா? இந்த 2024 குரூப் 4 கேட்கப்பட்ட கொஷின். அரசுன்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அடுத்து செய் குறுந்தொகை தெரியும். செல் அப்படின்னா என்னது? தொல்காப்பியம். அதில் புறத்திணை இயல் வந்து பார்க்க வேணாம், நீங்கள் தொல்காப்பியம் மட்டும் பார்த்துங்க போதும். பாருங்கிறது பெரும்பானாற்றுப்படை தெரியும். அடுத்து ஒழி அப்படின்னா தொல்காப்பியம். அதே மாதிரி முடி அப்படின்னா தொல்காப்பியம். அப்போ என்ன பண்ணுங்கள்? அதிகமாக தொல்காப்பியம் தான் வருதா? நீங்கள் எழுதும் போதே தொல்காப்பியம்னு எழுதுட்டு அது கீழே என்ன நல்லா வருதுன்னா வரும் பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ அகநானூறுங்கிறத பார்த்துட்டு அதில் என்ன வரும்? குறுந்தொகையில் என்ன வரும்? இது மாதிரி எழுதுனால உங்களுக்கு முக்கால்வாசி மறக்காதுப்பா. அடுத்து இது வந்து கற்பவை கற்ற பின்னருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து. கவிஞர் அறிவுமதி எழுதுனது. அறிவுமதினோடனே நீங்கள் ஏற்கனவே பெண் நினச்சிக்காதீங்க. அறிவுமதிங்கிறது ஒரு ஆண் தான், ஒரு கவிஞர் தான். சரிங்களா? அவங்க எழுதின கவிதை என்ன அப்படின்னா, நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், 8 திக்கும் புகழே வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலக பார்க்க எனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும். சரி, எனது பெயரில் உனது பெயரை சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு நம் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம ஹாப்பி பர்த்டே டூன்னு பாடுறோம். ஸோ அது வந்து தமிழில் எவ்வளோ அழகாக அவர் எழுதியிருக்காரு பாருங்கள். இந்த இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம்ப்பா. இவ்வடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு. சரிங்களா? அடுத்து இலையான பெயர்களும் பாருங்கள். இலை ஆள், அரசு, மா, பழா, வாழை. இதில் இருக்க அந்த லீஃப் இருக்கு இல்லையா? அதில் இருக்க இலையெல்லாம் வந்து நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து கீரை அகத்தி, பசலை, முருங்கையெல்லாம் கீரைன்னு சொல்லுவோம். அருகு குறைய புல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நெல் வரகை வந்து தாள், நெல் தாள், வரகு தாள் அப்படின்னுவோம். தாழைங்கிறது மல்லி இல்லைப்பா, மடல். சாரி, மல்லி. தலைங்கிறது தாழையில் தலை. சரிப்பா, தலை அப்படிங்கிறது என்னது? மல்லி தலை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து மடல் சப்பாத்தி கள்ளி தாழையை வந்து மடல்னு சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி தாழையை வந்து மடல்னு சொல்லுவோம். அடுத்து தோகை கரும்பு தொகை நாணல் தொகைன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஓலை பனை ஓலை, தென்னை ஓலைன்னு தான் சொல்லுவோம். அடுத்து கமுகுனா கூந்தல்ப்பா. கமுகுனா என்னதுப்பா? கூந்தல். கமுகுன்னா அந்த வார்த்தை என்னப்பா? கமுகுனா என்னது? பார்க்கத்தான் கமுகு அப்படிங்குவாங்க. கமுகுனா என்னது? கமுகுக்கான இளமை பேர் வந்து கூந்தல். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பக்கம் பாருங்கள். தொன்மை அப்படின்னா பழமைன்னு அர்த்தம். இடப்புறம்னா இடது ப்ளஸ் புறம். சீர் இளமைனா சீர்மை ப்ளஸ் இளமை. சிலப்பதிகாரம்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். கணினி தமிழ்னா கணினி ப்ளஸ் தமிழ். இதெல்லாம் புக் பேக்ப்பா. அடுத்து நாம் சிந்திக்கவும் சிந்தனையை வெளிப்படுத்தவும் உதவுவது தான் மொழி. சரிங்களா? பார்த்துங்க, இது வந்து புக் பேக்கெலாம் இதில் இருக்க எல்லாத்தையும் புக் பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து கனவு படித்தது. இது வந்து அதில் இருக்க அடுத்த டாபிக். இப்போ என்னென்ன பார்த்துட்டோம்? இன்பத்தமிழ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து தமிழ் கும்மி பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? அடுத்து வந்து கனவு படித்தல் பார்க்க வரோம். சரிங்களா? நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் வந்து தமிழர்கள். சரிங்களா? இதெல்லாம் வந்து அதாவது நுழைமுள்ள இருக்குப்பா. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்துக்குங்க. அடுத்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5 பூதங்களால் ஆனது தான் உலகம்.
சொன்னவர் யார்? தொல்காப்பியர். சொன்ன நூல் வந்து தொல்காப்பியம். சரிங்களா? அடுத்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்துனது தொல்காப்பியம் தான். அடுத்து கடலில் ஆவியாகி மேகமாகும் அப்படின்றத சொன்னவர். ஓகேவா? சொன்னது எது? இதெல்லாம் இந்த வார்த்தைகள் இந்த செய்தியை சொன்னது அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. ஓகேவா? இந்த நூல்கள்லாம் வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. சரியா? ஸோ அதை வந்து இன்னொரு நூல் பாருங்கள். ஆடி அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாளி முகவாது நாள்வழி. ஓகேவா? இது வந்து அவையார் குரல் மாதிரி. சரிங்களா? அதில் வந்து அவையார் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தை கொடுத்துட்டு வரிகளை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். நல்லா பாருங்கப்பா. புக்கில் இருக்க செய்யுளை விட இடையில இது மாதிரி வரும்போது இடையில வர செய்யுள் வார்த்தை இருக்கு இல்லையா, மேற்கோள்கள், அதை தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து திரவ பொருளை எவ்வாறு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. இது வந்து இந்த அறிவியல் கருத்தை சொன்னவர் யார்? ஔவையார். அடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. ஒரு வீரர் ஒருவர் புண்பட்டதை வெண்ணிற ஊசியால் தச்சிருக்காரு. சரிங்களா? அதை என்ன நூல் சொல்லுதுன்னா 1810. சரிங்களா? 1810 சொல்லுது. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தியை வந்து கூறிய நூல் இதுதான் நற்றிணை. அடுத்து தொலைவில் உள்ள பொருளை வந்து உருவத்தை அருகில் இருக்கிற மாதிரி, அதாவது டெலஸ்கோப்லாம் இருக்கு இல்லையா, அதாவது தெர செய்கிறது வந்து திருவள்ளுவ மாநில கபிலருங்கிறவங்க கூறியிருக்காரு. சரிங்களா? அதாவது திணையளவு போதா சிறுவெள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் சொன்னது யார்? கபிலர். எந்த நூலில்? திருவள்ளுவ மாலையில். அடுத்து நிலம் நீர் நீர்வழி வைக்கும்போது இவை 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலில். அதாவது மேலே பார்த்தோம் இல்லையா, உலகம் 5 புதங்களானது சொன்னது எது? இந்த வடிகள் இயற்றியது யார்? தொல்காப்பியர். சரிங்களா? கடலில் முகந்த கமஞ்சூர் எழினி. இது வந்து கார் 40 சொன்னது. அடுத்து நெடுவசி பறந்தவடு. இது வந்து 1810. சரிங்களா? ஒரு வெள்ளு ஊசியாக தச்சது அப்படிங்கிறாங்க. அடுத்து கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர். இது வந்து நற்றினை சொல்கிற செய்தி. சரிங்களா? அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் கவிஞர்கள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம். அடுத்து இஸ்ரேல் அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து இஸ்ரேலின் தலைவர் சிவன். சரிங்களா? இவங்களாம் வந்து தமிழில் கவியில் கற்ற ஒரு அறிஞர்கள். சரிங்களா? ஸோ இதோட டாபிக் முடிஞ்சிச்சுப்பா. அதாவது 6ஆம் வகுப்பு முதலியல் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட இலக்கணம் வந்து இலக்கண பகுதி இருக்கு இல்லையாப்பா, இலக்கண பகுதி வந்து நான் வந்து தனியாக மொத்தமாக 6th ஃபுல் இலக்கணம் அப்படிங்கிறத மொத்தமாக ஒரு கிளாஸாக போட்டுறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இலக்கணம் வந்து அதாவது ஒன்று அடுத்துன்னு வரிசையாக வரும். ஸோ அது வந்து இலக்கணம் மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம், இலக்கியம் மட்டும் தனியாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதன்படி தான் இங்கே நம்மளுக்கான வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கமெண்ட்லேயே பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், எடுத்துக்கோங்க. சரிங்களா? நன்றி. அதோட இந்த வீடியோ வந்து நவீன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, தமிழுக்கும் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக. சரிங்களா? நான் போடணுன்னு தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, தமிழுக்கும் வீடியோ போடுங்க அது மாதிரி. சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லை வேறு எதுவும் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வேகமாக இது மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.